வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்க ஊர்ல நடந்த பொங்கல் திருவிழாவை பத்தி தாங்க பார்க்க போறோம். வழக்கமா தைப்பொங்கலோட கடைசி நாளான காணும் பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஜல்லிக்கட்டு நடத்துறது வழக்கம். எங்க ஊர்ல எருதாட்டம் அப்படின்ற விளையாட்டு விளையாடுவாங்க. விவசாயிகள் எல்லாருமே அவங்க வீட்டுல இருக்கிற மாடுகளை கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து பொங்கல் வச்சு படைச்சு மாடுகளை இருபக்கமும் கயிறு கட்டி அதுக்கு முன்னாடி ஒரு வைக்கோல் பொம்மையை வச்சு இளைஞர்கள் எல்லாம் மாடுகள் கூட ஆரவாரம் பண்ணி விளையாடுறது தாங்க எருதாட்டம் சொல்லுவாங்க. தடைகளை தகர்த்தெறிந்து உங்கள் வீதிகளை நோக்கி சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கர்வத்துடன் கூறிக்கொள்கிறோம். பயிற்சி பெற்ற மாடுபிடி அதுக்கப்புறம் இந்த பானை உடைக்கிற போட்டி, அனைவரும் ஆவலாக இருக்கிறோம். அப்படியே வா, அப்படியே வா. அடுத்து நம்மளுக்கப்பா, அடுத்து நம்மளுக்கப்பா வா. அடி வேண்டாம், நெருங்கி வேண்டாம்ப்பா. கம்பு நம்ம தூக்கு மேல தூக்கு நல்லா உயரமா. பார்க்கலாம் இது அடிக்குமா? இது நாடு புடி நாயை வச்சு மூவ் பண்றாங்கப்பா. இந்த சிக்னல் போதுண்டா. கட்டி நோக்கி திறப்பா போய் இருக்காரு. அப்படியே போங்க, விடாதீங்க. போங்க போங்க, சீக்கிரமா போங்க. தங்க காசு எல்லாமே ஃப்ரீ. அடிக்குமா? தவறான பாதையை நினைத்து சரியான பாதையை திரும்பி போட்டாடா. பங்காளி எங்கேயா பார்க்கிறது? போங்க, அதுக்குள்ள ஒரு சிரிச்சு வருவோம். அசால்ட்டான புலி, அசத்தலான புலி, அசாத்திய புலி, அசுர புலி. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த விளையாட்டு வழுக்கு மரம் ஏறுதல் போட்டி. ஒரு மரத்தை நட்டு அது ஃபுல்லா கிரீஸ் மாதிரி தொடை விட்டுருவாங்க. அது கை வச்சு ஏறும்போது வழுக்கும். அதை தாண்டி மேல இருக்கிற அந்த பரிசு பொருளை எடுக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை பரிசா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வழுக்கு மர போட்டியில 10,000 ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. தனி ஒரு வீரராக ஏறும் நபர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, தங்க மாதரம் பெயர்களை பதிவு செய்துள்ளார். அடுத்ததாக யாராவது போட்டியில கலந்துக்கிறதா இருந்தா முன்னாடியே பதிவு செய்யுங்க. அப்பதான் போட்டி நடத்துவாங்க. முதல்ல ஒவ்வொருத்தரா ஏற முயற்சி பண்ணாங்க, நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு குழுவா சேர்ந்து 2 பேர் கீழே, அவங்க தோல் மேல இன்னும் 2 பேர், அதுக்கு மேல இன்னும் 2 பேருன்னு சொல்லிட்டு ஏறி அந்த மேல இருக்கிற பரிசை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே. குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, தை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கதான் சக்கர சக்கர பொங்கலே,
கதிர் தரும் கதிரவன கரும்பண்ணனைக்கு பொங்கல் மாட்டு மாட்டு பொங்கல் காணும் காணும் பொங்கல் பொங்கலோ பொங்கல் காட்சி வாழ்த்துது. மேலே இருக்கிற பரிசை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்ம ஊரில் 3 அணியாக பிரிஞ்சு அந்த பரிசை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு பரிசு எடுக்கிற வரையிலும் அது வழியிட்டே வந்துட்டு இருந்துச்சு. யாருமே இல்லாத நிலைமை இருந்தது. ஆனால் இந்த வருடம் அது வேற ஒண்ணு இல்லங்க, பசங்க பத்திரமா தான் தூக்கிட்டு வந்தானுங்க. உங்களுக்கு காலு சிரிப்பான மாதிரி பசங்களுக்கு கையை சிரிப்பாங்க. அதை தாண்டி ஒரு டீம் மேலே போய் 20 ரூபா நோட்டை எடுத்துட்டாங்க. அந்த 20 ரூபா நோட்டை எடுத்துட்டா பரிசை வென்றதா அர்த்தம். The winner is sir, music போடுங்க சார். Okay, say 3, 2, 1. Winner is Divya. ரத்னவேல் பிரகாஷ் அணி வெற்றி பெற்றுள்ளது. அவர்கள் ரூ. 5000 தட்டி செல்கின்றனர். ரத்னவேல் பிரகாஷ் கடந்த வருடம் போட்டியில் முதலாக கலந்து கொண்டனர். இந்த வருடம் பரிசினை தட்டி சென்றனர். இந்த வருடம் பரிசினை தட்டி சென்றது.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.